கருவறையிலிருந்து கல்லறை வரை திட்டங்களை கொடுக்கக்கூடிய அரசு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பார்த்து பார்த்து திட்டங்களை கொடுத்திருக்கிறார். நீங்கள் தாய்மார்கள் அதிகமாக இருக்கிறீர்கள். அவரும் ஒரு பெண் என்ற காரணங்களால் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் பெண்களை முன்னிறுத்திய திட்டங்களை கொடுத்த தலைவி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். எதற்காக என்றால் குடும்பத்தினுடைய பாரத்தை சுமக்கக்கூடியவர்கள் பெண்கள். அவர்களுடைய நிலை உயரும் பொழுது குடும்பத்தினுடைய நிலை உயரும். அப்படி குடும்பத்துடைய நிலை உயரும் பொழுது நாட்டினுடைய நிலை உயரும் என்பதை கருத்திலே கொண்டுதான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பெண்களுக்கான திட்டங்களையே வாரி வழங்கிய தலைவி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். தாலிக்கு தங்கம் என்பது இந்திய திருநாட்டில் எந்த மாநிலத்திலும் இல்லை. இப்பொழுது கூட நேற்று மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் ஹெவி மீட்டிங் நடந்தது. ஆய்வுக் கூட்டம் நடைபெற்ற பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சொன்னார், இப்பொழுது 2000 பேருக்கு ஒரு பவுன் தங்கம் கொடுப்பதற்கு அனுமதி அளித்து முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் நம்முடைய மாவட்டத்தில். அதே போல லேப்டாப் 14,000 ரூபாய் மதிப்பிலான மடிக்கணினி இதுவரை கிட்டத்தட்ட 50 லட்சம் ஏழை எளிய மாணவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அதனால் தான் கல்வியில தமிழகம் எந்த மாநிலமும் எட்டி பிடிக்க முடியாத நிலையை நாம் அடைந்திருக்கிறோம். தேசிய அளவில் 25% மாணவர்கள் மட்டுமே உயர்கல்வி பயில்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் 48.6% மாணவர்கள் உயர்கல்வி படிக்கின்ற நிலை, அதாவது 2 மடங்கு. ஆரம்ப பள்ளியில் சேரக்கூடிய மாணவருடைய நிலை உயர்கல்வி வரை படிப்பவர்கள் கிட்டத்தட்ட 50% பேர். இது எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதையெல்லாம் நன்றியோடு பெரியவர் எண்ணி பார்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த திட்டத்தை, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும், இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு குறிவிருக்கின்ற கூட்டத்திற்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் மற்றும் இந்த பகுதியை சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வார்டு கழகத்தினுடைய செயலாளருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மகாலட்சுமி பாருங்க. நீங்க எடுத்து கொடுத்தீங்க போங்க கொடுத்த மாதிரி எடுக்கணுமா? மனுக்கள் அவரவர் இடத்திலே வந்து பெற்றுக் கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அரசு துறை அதிகாரிகள் இந்த வழியா வராங்க.